ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8 மாதங்கள் கண்மணி போல் காத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நீங்கள் மகிமை துதியும் செலுத்துங்க. இத்தனை 8 மாதங்கள் நம்மளோடு இருந்திருக்கிறார். எவ்வளோ வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், நிறைய நேரங்களில் அநேக நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், இழப்புகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு இந்த 8 மாதங்கள் நம்மளை கண்மணி போல் காத்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதன் பிறகு ஆண்டவர் இனியும் வரும் காலங்களிலே அற்புதமாய் நடத்துவார். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இப்பொழுது 9வது மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம். மிக வேகமாக இந்த வருடம் போய்கொண்டிருக்கிறது. வேகமான நாட்கள் ஒரு ஜெட் விமானத்தை போல, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போல பறந்து கொண்டிருக்கிறது இந்த வருஷம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவர் தனது திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சில மாதங்கள் சமாதானத்தின் மாதமாக இருக்கிறது, சில மாதங்கள் விடுதலையின் மாதமாக இருக்கிறது, சில மாதங்கள் அற்புதத்தின் மாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு கிருபை வைத்திருக்கிறார். ஒரு தரிசனம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை அவர் விளங்க பண்ணுகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என்று சொல்லும்போது அன்சர்ச்சபிள் திங்ஸ், கண்டுபிடிக்க முடியாத காரியங்கள். சில வியாதிகளை டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களுடைய சரீரங்களையும் குணமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் அன்சர்ச்சபிள் சூப்பர் நேச்சுரல் பவர், அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் என்னோடு பேசி வருகிற ஒவ்வொரு மாதத்திலும் காட்ஸ் டூயிங் என்ற தலைப்பின் கீழ்தான் ஒவ்வொரு மாதமும் என்னோடு தேவன் பேசுகிறார். இந்த மாதங்களிலே பேசுகிற ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவர் செய்கிறதா தன் முதல் ஜனவரியிலே சொன்னார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி. அதன் பிறகு ஒவ்வொரு மாதத்திலும் பேசி வருகிறார். புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன், அப்படி நிறைய வாக்குத்தத்தங்களை தேவன் தந்து வருகிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத காரியங்கள். 2வது அவர் சொல்கிறாரு, எண்ணி முடியாத அதிசயங்கள், கவுண்ட்லெஸ். அதிசயம் என்று சொல்லும்போது ஆச்சரியங்களை செய்து எப்படி நடந்தது, இது எப்படி சம்பவித்தது என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் அதிசயங்களை, பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். கணக்கற்ற அதிசயங்களை செய்வார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நாம் திரும்பி பார்க்கும்போது பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் தான் பெரிய காரியங்களை நமக்கு செய்து வருகிறார், அதிசயத்தையும் செய்து வருகிறார். எவ்வளோ வியாதிகளை சுகப்படுத்தியிருக்கிறார், குடும்பத்தின் காரியங்களை மாற்றியிருக்கிறார், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தை மாற்றியிருக்கிறார். எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலைகளிலெல்லாம் அதிசயத்தை செய்த ஆண்டவர் இனியும் இந்த மாதத்தில் நிறைய அதிசயங்களை செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள். காரணம் நம் தேவன் அதிசயமானவர். அதிசயங்களையே செய்யும் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய போகிறார். குடும்பத்திலும் அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை பார்க்கும்படி செய்ய போகிறார். இது யாருக்கு செய்ய போகிறார்? நமக்குத்தான் செய்ய போகிறார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். அவருடைய குடும்பங்களுக்கு செய்ய போகிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். கர்த்தரை அறிந்து விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் அவர் செய்வார். இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா? சிலர் மற்ற புற மதத்தினர் கூட எங்களுடைய கூட்டத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இயேசு எப்படியாவது எங்களுக்கு அற்புதம் செய்வாரா? எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் கிருபை செய்கிறார். எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். எல்லாருக்கும் இயேசுவாய் இருக்கிறார். அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். எல்லாரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார்.
நான் ஒரு சமயம் திருப்பதி என்ற இடத்திற்கு போகும்பொழுது ஒரு சகோதரி என்னிடத்தில், நீங்கள் பாஸ்டரா என்று கேட்டார்கள். என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமணம் ஆகவில்லை என்று சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எம்மதமும் சம்மதம், நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மகனுக்கு சீக்கிரத்தில் ஒரு திருமணத்தை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி. எல்லாருக்கும் அவர் செய்கிற கர்த்தராக இருக்கிறார், எல்லாருக்கும் அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார். சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆந்திரா பகுதியில் ஊழியத்திற்கு நான் சென்றிருந்த போது ஒரு முஸ்லீம் சகோதரர் என்னிடத்தில் வந்திருந்தார். 35 லட்சம் அவருடைய பிஸ்னஸில் நஷ்டம் வந்தது. நான் ஜெபித்து அனுப்பினேன். ஆண்டவர் அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னார். அவர் பயங்கரமான பிளாக் மேஜிக் மூலமாக பிஸ்னஸ் எல்லாம் அவருக்கு போயிடுச்சான், ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. ஆனாலும் ஆண்டவரை தேடி அவர் வந்தார். இன்றைக்கு யாருனாலும் சரி, அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு என்று தான் சொன்னேன். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவரை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும், வேலை ஸ்தலத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் படிப்பிலும் தேவன் அதிசயங்களை செய்வார். நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, பெரிய காரியங்களை, பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். நாம் எப்படி இருந்தால் நம்மை இந்த காரியம் நமக்கு வரும். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செஞ்சால் ஆண்டவர் இதெல்லாம் செய்வார். முதலாவது காரியம், மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே 50வது வசனத்திலே, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் பார்த்தான். இந்த வார்த்தையானது பத்திமை என்ற குருடனாய் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை கேள்விப்பட்டு 2 கண்களும் பார்வை இழந்தவனாக இயேசுவை நான் அறிந்திருந்தான். அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் இறங்கும் என்று கத்திக்கொண்டு இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். பத்திமைய குருடனை அழைத்த பொழுது ஆண்டவர் அவரிடத்தில், இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு நான் வரக்கூடாது என்று சொல்லி, அவனுக்குள் இருந்த அவன் ஒரு பிச்சைக்காரன், ஒரு குருடன். ஆனால் இயேசுவிடத்தில் வரும்பொழுது அவன் அன்னை தகுதிப்படுத்தினான். அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டான். இந்த நாற்றம் முடித்த வஸ்திரத்தோடு நாம் இயேசுவிடத்தில் போகக்கூடாது என்று சொல்லி தன்னையே தகுதிப்படுத்தினான். இது ஒரு ரட்சிப்பின் அனுபவமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாததை அவன் தூக்கி எறிஞ்சான். ஆண்டவர் அவன் 2 கண்களையும் அவர் திறந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் தூக்கி போடுங்கள். கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கா. தூக்கி எறிஞ்சிருங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ, செல்ஃபோன் அடிமத்தனம் இருக்கலாம், என்னென்ன மது பழக்கங்கள் இருக்கலாம், சிகரெட்டு குடி இருக்கலாம், மற்றும் சினிமா பார்க்கிற குணங்கள் இருக்கலாம், வேண்டாத காரியங்கள், இயேசுக்கு பிரியமில்லாத பரிசுத்தம், இன்றைக்கு பரிசுத்தம் படி கொடுங்கள். யோசுவா 3:5 சொல்லுகிறார், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவன் தூக்கி எறிந்தான். பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், அநியாயங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கிடுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம், அருவறுப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி எறியும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதம் செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியத்திற்கும் அற்புதத்தை அவர் செய்ய அவரால் முடியும், அதிசயத்தை செய்ய முடியும். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட சர்ச்சுக்கு பாஸ்டர் என்னை அழைத்து சென்றிருந்தார். அந்த சர்ச்சிலே ஒரு பையனுக்காக ஜெபிக்க நாங்கள் சென்றிருந்தோம். அந்த பையனால் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தான். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க சென்ற போது அந்த வீட்டுக்குள் நிறைய சினிமா ஆபாச படங்கள், புத்தகங்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் தூக்கி போட சொன்னோம்.
அதன் பிறகு அந்த பையனை அவனை பயங்கரமான ஒரு செய்வினை கட்டுகளுக்குள்ள பேச முடியாமல், வாய் பேச முடியாமல், காது கேட்காதவனாக, கை கால் எதுவுமே உணர்வற்றவனாக இருந்த அந்த பையனை ஆண்டவர் தொட்டார். நாங்கள் அதெல்லாம் தூக்கி போட சொன்ன பொழுது அவங்க இயேசுவை அறியாதவர்கள், ஆனால் இயேசுவை நம்பினார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள். அதன் பிறகு நான் எல்லாவற்றையும் தூக்கி போட சொன்னேன். கண்ட காதல் புத்தகங்கள் இருந்தது, எல்லாவற்றையும் உங்கள் வீட்டை நீக்கி சுத்தம் பண்ணுங்க என்று சொன்னும்போது ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்தமாக்கும் போது, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நாம் போகாதபடிக்கு இந்த மாதத்தில் நீங்கள் தீர்மானம் பண்ணும் பொழுது, நமக்கு இருக்கிற தடைகளெல்லாம் அகற்றி தூக்கி எறியும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை, அதிசயத்தை அவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், எரேமியா 33:3 சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்தது அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதில் 3 ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஒன்று அறியாத காரியம், எட்டாத காரியம், பெரிய காரியம். ஒரு பக்கம் அறியாத காரியங்களை நமக்கு செய்கிறார். ரெண்டாவது, அவர் எட்டாத காரியங்களை செய்கிறார். நமக்கு புத்திக்கு எட்டாத காரியம், ஒருவேளை ப்ரமோஷன், ஒரு எட்டாத ஒரு சாதாரண நிலையில் இருக்கவங்க கூட இன்றைக்கி டைரக்டரான நிலைக்கு வர்றவங்க உண்டு. எட்டாத காரியங்கள், அதுபோல் கொஞ்சம் கூட நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத காரியங்களை, பெரிய காரியங்களை நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாராம் ஆண்டவர். பெரிய காரியங்களை நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாராம் ஆண்டவர். பெரியவர் பெரியவர் பெரியவர். ஆனால் இந்த வசனத்தில் அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து அறியாத எட்டாதமான. நிறைய பேர் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது தான் நமக்கு அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம தான் கூப்பிடணும் ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கி நிறைய பேர், பெங்களூருக்கு நான் போனாலும் சரி, ஆந்திராவுக்கு போனாலும் சரி, என்னுடைய 3 நாள் கூட்டம் வந்தால் பல பேர் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் ஜெபிப்பதற்கு. ஏராளமான மக்களுக்கு நான் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தாகம். இந்த ஊழியக்கார்ட்ட ஜெபிச்சா எப்படியாவது எனக்கு அற்புதம் நடக்கும், ஊழியக்கார்ட்ட ஜெபிச்சு கொள்ளணும்னு சொல்ல. சிலர் என் நம்பரே வாங்கிட்டு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபிப்பாங்க. நல்லது, ஊழியக்காரன்ட்ட ஜெபிப்பது நல்லது. ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை கொண்டு வருவார்கள். உண்மைத்தான். பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஒரு எவாஞ்சலிஸ்ட்கிட்ட ஜெபிக்கும்போது, ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்க உண்மைதான். ஆனால் நம்ம ஜெபிக்கணும். நம்மளோட குறை நமக்கு தான் தெரியும். நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அற்புதம். என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். நான் ஜெபிச்சதுனால தான் என் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் நடக்குது. ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்ப்பார். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் ஒரு ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுற ஒன்று. இந்த ப்ரேயருங்கிறது ஆண்டவரோட பேசுகிற ஒன்று. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், நன்மை செய்வார், கிருபை செய்வார், ஒரு விடுதலை தருவார். எல்லா காரியங்களிலும் நமக்கு விடுதலை உண்டு. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது, ஒரு பையன் டெஸ்டிமனி சொல்கிறாரு, ரொம்ப நாள் அவருக்கு வேலை இல்லையா, எசப்பான்னு கூப்பிட்டாராம். அந்த மறு செகண்டில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுன்னு சொன்னார். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தர வல்லமையுடையவராக. அறியாத காரியங்கள், எட்டாத காரியங்கள், பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையா, அதிசயம், நல்ல ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே பர்த்திமேயு குருடன் ஆண்டவரிடத்தில் கூப்பிட்டான். இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேலே மன இறங்கும் ஜெபிச்சான். இந்த பர்த்திமேயு குருடன் ஜெபிச்சதெல்லாம் மன இறக்கத்துக்காக ஜெபித்தான், மன உருக்கம் உள்ளவர் என்று ஜெபித்தான். தாவீதும் அப்படித்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஜெபித்தான். இன்றைக்கும் நீங்களும் அப்படியே ஜெபித்து பார்க்க. ஜெபிக்கும்போது ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உத்தரவு கொடுக்குறார், கிராண்டட் பண்ணுறார். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், நல்லா ஜெபிங்க. நைட்டெல்லாம் உட்காந்து நான் ஜெபிக்கிற நேரம் உண்டு. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிருபைகள் மேல் கிருபையை ஊற்றுகிறார், பிரசன்னத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கைகள் நம்மை அற்புதம் செய்கிறது.
அதிசயங்களை செய்கிறது, நம்முடைய வியாதிகளை குணப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிறது, நம்முடைய வழிகளை மாற்றுகிறது. எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்கள். இன்றைக்கி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். ஒரு சமயத்தில் எனக்கு ஊழியத்தில் பயங்கர தடைகள் வந்தது, நிறைய மனுஷிக தடைகள் இருந்தது, எல்லா வாசலும் மூடப்பட்டது. அப்பொழுது ஒரு இரவு நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் பல வழிகள் திறந்தார், பல வாசல்களை திறந்தார். அறியாத காரியங்களையும் எட்டாத காரியங்களையும் பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்து வருகிறார், அறிவிக்கிறார். முதலாவது நமக்கு அவரே சொல்கிறாரு, உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன், அதிசயத்தை செய்ய போகிறேன்னு அவரே அனௌன்ஸ் பண்ணுவார். ஆண்டவரே நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவார். ஒரு கம்பெனியில் நமக்கு இன்க்ரிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். நம்ம ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதுபோல் ஆண்டவரும் கூட நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறார், அறிவிக்கிறார், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறார், அதை அறிவிக்கிறார், அனௌன்ஸ் பண்ணுறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்து நடத்த போகிறார். மூன்றாவது காரியத்துக்கு வருவோம். நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று. அப்படியாக நீங்கள் விசுவாசிங்கள். விசுவாசிப்பது என்றால் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என் வாழ்க்கையில் என்று நீங்கள் நம்புங்க. அதே சமயத்தில் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது, என்ன கூட்டத்துக்கு போனால் என்ன ஆக போகுது, என்ன ஊழியம் செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. சலிச்சு போயிடுறாங்க சில நேரங்களில். விசுவாசத்தை விட்டுடாதீங்க. அதிக பலனுக்கு ஏதுவான நம்பிக்கையை, விசுவாசத்தை நீங்கள் விட்டுடாது. அதனால் தைரியத்தை விட்டுடாதீங்க, விசுவாசத்தை பிடிச்சிக்கங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவர் கண்டிப்பாக கிருபை செய்வார். அவிசுவாசத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்க. எனக்கு எப்படி செய்ய போகிறாரு, என்னென்ன செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு அவிசுவாசம், அது பிசாசு கொண்டு வர ஒன்று. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 31, 32 வாசிக்கிறோம். பேதுருக்குள்ள விசுவாச போராட்டம் இருக்குது. அவிசுவாசம் வந்துடுது, பயம் வந்துடுச்சு, சந்தேகம் வந்துடுச்சு, கடலில் அவன் மூழ்கிற நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், அப்போ விசுவாசிய நீ ஏன் சந்தேகப்படுறன்னு கேட்குறேன். யோவான் 11:40 சொல்கிறாரு, நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். ஏன் அதை சொல்கிறாரு? மார்த்தாள் ஆண்டவரை அவள் அவிசுவாசப்படும் போது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை, பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். விசுவாச கிரியைகள், விசுவாச வேலைகள் நாம் செய்யும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தில் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது ஒரு பெரிய அற்புதம். காற்றையும் பார்க்க மாட்டோமா, மழையையும் காண மாட்டோம், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் இராணுவத்திற்கு ஒரு தேவை வருகிறது, அதாவது தண்ணி தேவை. ஒரு போர் வருகிறது. இஸ்ரவேலுக்கும் மோவாபியர் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் போராட்டங்கள் வருகிறது. ஒரு பெரிய ஒரு போர் வீரர்களுக்கு தண்ணி தேவை, ஆனால் தண்ணி இல்லை அவங்கள்ட்ட. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க. அப்படின்னா காற்றுக்குரிய அறிகுறி, அற்புதத்துக்குரிய அறிகுறி எதுவுமே கிடையாது. எந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வரல வேலையில், எந்த மகளுக்கு கன்சீவ் ஆகிற ஒரு காரியம் இல்லை, குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகிற ஒரு அடையாளம் இல்லை, எந்த அலையன்ஸும் வரல, காற்றும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், எந்த ஃபைனான்ஸும் நமக்கு வரல, எந்த பணமும் வரல, எதுவும் எந்த அறிகுறியும் இல்லை, எந்த வழியும் திறக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளத்தாக்குங்கிறது நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பம். தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது ஜீவ தண்ணீர், பரிசுத்தாவியானவர்னால அற்புதத்தை செய்வேன், நேரடியான அற்புதத்தை செய்வேன், நேரடி அதிசயத்தை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர்.
அதனால் நம்புங்க, இதை விசுவாசிங்க. அதே சமயத்தில் இந்த 16வது வசனத்தில் சொல்லுறார், எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள் என்று. வாய்க்கால் என்று சொல்லும்போது அதான் விசுவாச வேலை, ஜெப வேலை, ஊழிய வேலை. விசுவாசிங்க, விசுவாச வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஜெப வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விசுவாச அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இந்த 4 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். 1, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் விட்டுடணும், தூக்கி எறியணும். 2வது ஜெபிக்கணும். 3வது விசுவாசிக்கணும். 4வது விசுவாச கிரியைகளை, விசுவாச வேலைகளை நம்ம செய்யணும், தரிசன வேலைகளை செய்யணும், ஊழிய வேலைகளை செய்யணும், ஆண்டவர் சொல்கிற காரியத்தெல்லாம் செய்யணும், ஆண்டவரோட வார்த்தைக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். ஒரு திருமணத்தில் சொன்னதுக்கு கீழ்ப்படிச்சா. இந்த விசுவாச கிரியை என்பது கீழ்ப்படுகிற ஒன்று. ஆண்டவர் என்னென்ன காரியத்தை நமக்கு சொல்கிறார், அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் நம்மளோடு இருக்கிறார் ஆண்டவர். அதிசயமான தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் அதிசயங்களை செய்து வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளிலே பலவீனத்தோடு இருக்கிற ஒரு மகள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய அற்புத கரம் நீட்டப்படுகிறது, நீட்டப்படுகிறது, நீட்டப்படுகிறது. குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஒரு மகள் மிகுந்த தேவையோடு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் அற்புதத்தை காண்ப. சிலர் லோனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, சிலர் பணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த பணம் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன்னை நிரப்புவேன், உன் வீட்டு பள்ளத்தாக்க நான் நிரப்புவேன், என் ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறான். குடும்பங்களில் போராடுகிற ஆவிகளை கடிந்து ஜெபிக்கிற, குடும்பத்தில் இந்த நாட்களில் கிரியை செய்கிற மந்திரங்கள், செய்வினைகள், வெள்ளி சூனியங்கள் எல்லாம் எரிஞ்சு போகும்படி ஜெபிக்கிற, வீட்டுக்குள்ளே இருக்கிற பிசாசுகள், குடும்பத்தை ஆட்டி படைக்கிற பிசாசுகள் விலகி போகட்டும். சிலருக்குள் இருக்கும் அடிமத்தனங்களை எல்லாம் தூக்கி எறியுங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், அடிமத்தனங்களை தூக்கி எறியுங்க. இந்த மாசத்துல நீங்க வித்தியாசத்தை காண்பீர்கள். இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. இந்த மாதத்தில் தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது, ஆசீர்வதிக்கிறார். வேலை தடைகள் உடைகிறது. வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும் தடைகள் உடைகிறது. அதிசயங்களை காண்பீர்கள். வர வேண்டிய பணங்கள் சிலருக்கு முடங்கி கிடக்கிறது. ஓ ரீமால ஹந்தர ஷபர ஹப்தர மக்கரா லிபல துரபக்கர வரபா. அந்த வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்க தேவன் கிருபை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைகளின் எழுப்புதலுக்காக ஊழியர்கள் ஜெபிக்கிறீர்கள். அதிசயங்களை காண்பீர்கள். அறியாத காரியங்களை, எட்டாத காரியங்களை, பெரிய காரியங்களை தேவன் இந்த மாசத்துல உங்களுக்கு அறிவிக்கிறார். நல்ல செய்திகள் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கெட்ட கனவுகள், வேண்டாத கிரியைகள், பொல்லாத பிசாசின் அடிமத்தனங்கள், இருளின் அதிகாரங்கள், மந்திரங்கள், செய்வினைகள், தீய சக்திகள் எல்லாம் விலகி போகும்படி ஜெபிக்கிற. குடும்பத்தில் சமாதானம் ஊற்றப்படட்டும். ஒரு மகள் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க, ஆண்டவர் சமாதானத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையினால் நிரப்புகிறா, ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறா, கிருபையினால் நிரப்புகிறா, தேவ பலனை கொடுக்கிறா. பலவீன இருக்கிற சகோதரியே, உன்னை தேவன் பலப்படுத்துகிறா, பலப்படுத்துகிறா. ஓ காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன சரீரத்தில் கொடுக்கிறா. அநேக வியாதிகள், கோல்டுகள் பயங்கரமாக இந்த சென்னை பட்டணங்களிலும் மற்ற மாநிலங்களிலும் பரவி கொண்டு இருக்கிறது, பரவி கொண்டு இருக்கிறது. சிலருக்கு மூச்சு திணறல்கள், சிலருக்கு வயிற்று போக்குகள், சில இன்ஃபெக்ஷன்கள்,
சென்னை பட்டணத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா இன்ஃபெக்ஷன்களை கடிந்து நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்வீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் அதிசயம். ரிப்போர்ட்டில் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. டெஸ்ட்ல அற்புதம் நடக்குது. சில மெடிக்கல் டெஸ்ட்ல அற்புதம் நடக்குது. பிளட் டெஸ்ட்ல அற்புதம் நடக்குது. யூரின் டெஸ்ட்ல அற்புதம் நடக்குது. கல்ச்சர் டெஸ்ட்ல அற்புதம் நடக்குது. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்கிறார். வேலை வாசல்கள் திறக்கப்படுகிறது. குடும்பத்தின் ஆசீர்வாத வாசல்கள் திறக்கப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கும் கட்டுகள், வீட்டுக்குள் இருக்கும் கட்டுகள், எல்லா கட்டுகளையும் உடைக்கிறேன். மரண கட்டுகள், விக்கிரக கட்டுகள், சாப கட்டுகள், அசுத்த பிசாசின் கட்டுகள் எல்லாம் திரிக்கப்படுவதாக, திரிக்கப்படுவதாக. அநேக வீடுகளிலே பரிசுத்தத்தை தேவன் கட்டளையிடுவீராக. பரிசுத்தத்தை உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் வீடு முழுவதையும் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. இந்த இடம் முழுவதையும் நிரப்பும். இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எந்த மாநிலங்களில் கேட்கிறாங்களோ, எந்த மாவட்டத்தில் கேட்கிறாங்களோ, எந்த பகுதியில் கேட்கிறாங்களோ, எந்த கிராமத்திற்கு கேட்கிறாங்களோ, அவர்கள் மேல தேவ ஆசீர்வாதம் இறங்குவதாக. இந்த மாதத்தில் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். சபைகள் வளரட்டும். சபைகள் பெருகபடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகள் உடைவதாக. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஓரி மகந்தரா ஷபல புத்தி அங்கரா லிதிர புக்கரபல ஷபல வாக்கரவரவா. எல்லா தடைகள் உடையட்டும். திருமண தடைகள் உடையட்டும். வேலை தடைகள் உடையட்டும். உயர முடியாதபடி இருக்கிற தடைகள் உடையட்டும். சிலருடைய வாழ்க்கையில எது செஞ்சாலும் தோல்வி, எது செஞ்சாலும் தோல்வி. இன்றைக்கு அந்த தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி இந்த மாதத்தில் அநேக பிள்ளைகள் ஜெபிக்க ஆண்டவர் தூண்டுகிறார். நீ ஜெபிக்கும் போது நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்கும், 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 கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் வாழ்க்கையில பிசாசு போராடிக்கிட்டு இருக்கிறான். எல்லா பிசாசின் சக்திகள் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். எல்லா வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். வயசானவங்களை கூட நீ பாதுகாத்து கொள்ளும். பிரயாணம் செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், பூசுகிறோம் அப்பா. எல்லாரையும் நீ நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறீரையா. எல்லார் மேலே நீர் அன்பு கோருகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிற, நன்றி செலுத்துகிற, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த 9வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறீரப்பா. மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிறைவான பலன்கள், நிறைவான ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் இறங்கி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். 12 கூட மீதி எடுக்கக்கூடிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும். பண தேவைகளை சந்தியும். பொருளாதார தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும். கடனிலிருந்து மீட்பை தாரும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்பா. அங்க ஆண்டவரே, வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளி தேசத்தில் இருந்து தாய் தகப்பனவரை கவனிக்க முடியாமல் மனதில் வேதனைப்படுகிற பிள்ளைகளையும் நினைத்தருளுவீராக. அல்லேலூயா. குடும்பங்கள்ல பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் சேர்க்கப்படட்டும் அப்பா. உடைந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே நீர் அதிசயம் செய்யும் அப்பா. யார் யாருக்கு என்னென்ன அற்புதம் தேவையோ, என்னென்ன தேவையோ கர்த்தர் அதை கொடுத்து ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நிறைவான ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் கிறிஸ்து ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரம்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படியாக இந்த மாதத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் ஆண்டவரோடு இருங்க. ஆண்டவருக்கு பிரியமாக நடங்க. அவரை பின்பற்றி நடங்க. அவருக்கு இப்போ உகந்த பாத்திரங்களாக நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரோடு நெருங்கி வாழுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.